ஹே கைஸ், வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம விஷால் அவர்களுடைய மகுடம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அந்த கார் எதனா வாங்குறாரு. ஸோ அதை தான் வந்து ஒரு மணி நேரம் இழுக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னால அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. ஸோ அந்த பிரச்சனை யாருனால வருது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது, அதுக்கப்புறமா எப்படி அந்த விஷால் இருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி அந்த ஓல்டு விஷால் இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கதை போகுது. ஸோ கதை போகுமான்னு கேட்டீங்கன்னா போகாது, அப்படியே தான் நிற்கும். இதுல இன்னொரு விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து டூப்ளிகேட் ஸ்பேர் பார்ட்ஸ் காரு பைக்குக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதை நம்ம ஹீரோவான விஷால் அவர்கள் அந்த ஓல்டு விஷால் வரவிடாம தடுக்கிறாரு. சரி, இதை நோக்கி அது போனாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நோக்கியும் போகல. சரி, நம்ம விஷால் அவர்களுக்கு ஃபேமிலி இருக்கு. ஸோ ஃபேமிலியை நோக்கி போயிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அதுலயும் போகல. ஸோ எல்லாத்திலயும் ஒன்னொன்னா டச் பண்ணி எதை கொண்டு வந்திருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு போட்டு செஞ்சிருக்காங்க. ஸோ அதுல அவங்க ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம விஷால் அவர்கள் நல்லவரு, ஊர் உலகத்துக்கு கெட்டவனாலும் இவருக்கு நல்லவரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் செம்மையா காண்டாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அண்டதுக்கு அப்புறமா அந்த படத்தோட டியூரேஷன் நான் ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருந்தேன். 3 மணி நேரம் டியூரேஷன் இருக்குது. படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ லேக்லாம் அனுச்சுன்னா கடுப்பாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் சொன்ன மாதிரி டியூரேஷன் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் போட்டு இழுன்னு இழுத்து வச்சிருக்காங்க. 5 நிமிஷம் சீன் அப்படின்னா அதை 8 நிமிஷமா ஆக்கிறதுக்காக போட்டு ஸ்லோ மோஷன்ல போட்டு இழுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் படம் முழுக்க போயிட்டு இருக்குது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்தை ஒரு சீன் பை சீனா எடுத்திருக்காங்க. அந்த சீனை எதுவுமே செய்யாம அப்படியே காமிச்சிருக்காங்க. அந்த சீன் எடுக்கிறாங்கன்னா அதை அப்படியே காமிச்சிருக்காங்க. ஒரு எடிட்டிங் ஒரு இது எதுவுமே நான் பண்ணல. அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா படம்ன்றது போர் அடிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறமா டயலாக் எந்த இடத்துலயும் ஒட்டல. ஸோ எமோஷனல் எங்கேயும் ஒட்டல. ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ஒர்க் ஆனிச்சு. மற்றபடி வேற எந்த இடத்துலயும் எந்த எமோஷனல் ஒர்க் ஆகல. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜி பிரகாஷ் அவருடைய மியூசிக். ஸோ ஒரு பிஜிஎம் தான் அந்த ரைஸ் ஆஃப் லிங்கா அப்படின்ற ஒரு பிஜிஎம். அதை மட்டும் தான் படம் ஃபுல்லா போட்டு வச்சிருக்காங்க. மற்றபடி வேற எங்கேயும் பார்க்க முடியல. மற்றபடி அந்த எமோஷனல் சீன்லாம் மாத்தி போட்டிருக்காங்க. தவிர மற்றபடி மாஸ் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே பிஜிஎம் தான், இந்த ரைஸ் ஆஃப் லிங்கா அந்த பிஜிஎம் மட்டும் தான் ஓடுது. இதை மட்டும் தான் காமிச்சிருக்காங்களே தவிர மற்றபடி வேற எந்த ஒரு புதுசான பிஜிஎமும் இல்ல. அண்டதுக்கு அப்புறமா படத்துல நடிச்ச மற்ற ஆக்ட்ரஸ் அவங்களும் பாத்தீங்கன்னா ஏதோ தானே வந்துட்டு போற மாதிரி தான் இருக்குது. தவிர அந்த அளவுக்கு ஆப்டா அந்த அளவுக்கு எமோஷனலா எதுவுமே அவங்க அழுவுறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியுது. நமக்கு அது கனெக்ட் ஆக மாட்டேது. அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. அண்டதுக்கு அப்புறமா ஹீரோயின் துஷாரா விஜயன் இவங்க வராங்க, இடையில போட்டு தள்ளிடுறாங்க. இவங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாத அளவுக்கு போயிடுது. அண்டதுக்கு அப்புறமா அஞ்சலி இவங்க வர சீன்லாம் என்னடா இது இப்படி வராங்களே அப்படின்ற மாதிரி அவங்க வர சீனும் கொஞ்சம் நல்லா இல்ல. மொத்தத்துல படத்துல மைண்ட்ல நிக்குது சொல்ற அளவுக்கு எந்த சீனுமே இல்ல. எல்லாமே பாத்தீங்கன்னா நார்மலா தான் போனுச்சு. என்னடா இப்படி போகுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓகே தான் போனுச்சு. மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு அப்புறமா ட்ரைலர்ல சொல்லியிருந்தேன், முத்துமணி மாலை அந்த சாங்கை வச்சு ஒரு ஃபைட் சீன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும், தியேட்டர்ல கொண்டாடுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. சாங் ஒரு பக்கம் ஓடுது, இவர் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஃபைட் சீன் ஒரு பக்கமாவும் சாங் ஒரு பக்கமும் ஓடுது. சோ அந்த அளவுக்கு ஆப்டா இல்லைன்னு தான் சொல்லணும். சோ இதுல மார்க் ஆண்டனில பாத்தீங்கன்னா பஞ்சு முட்டாய் சாங்க்கு ஆப்டா இருக்கும். ஒரு சில இடத்துல கட் பண்ணி ஒரு சில இடத்துல பீக்ல கொண்டு போய் ஒன்னு சூப்பரா செஞ்சிருப்பாங்க அந்த படத்துல. பட் இந்த படத்துல அந்த மாதிரிலாம் இல்ல. அது ஒரு பக்கம் ஓடுது, இவர் ஒரு பக்கம் சண்டை போறாரு, அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. கடைசியில கொண்டுட்டாங்கன்ட்டு போயிட்டு இருக்கு. என்ன சொல்றதுனே தெரியல. படத்துல ஒரு சீன் கூட ஓட்டலன்னு சொன்னோம். சோ அதுக்கப்புறமா நம்ம விஷால் அவர்கள் போட்டாரு கெட்டப். அதாவது நான் 3 விஷால்னு சொன்னா, பட் 3 விஷால்லாம் கிடையாது, 2 விஷால் தான். ஓல்டு கெட்டப் விஷால். சோ அவர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிளாஷ்பேக்கா போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. பட் அதெல்லாம் எதுவுமே செட் ஆகல. எதுவுமே பாத்தீங்கன்னா கரெக்டா இல்ல. எதுவுமே கிளியராவும் காட்டல. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாங்கா கொண்டு போயிருக்காங்க. சோ படம் பிளாங்கா தான் இருக்குது. மொத்தத்துல இந்த படத்துக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களா காண்டாயிடுவீங்க. கண்டிப்பா படம்ன்றது ஃபிளாப் தான். அண்டதுக்கு அப்புறமா ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. அதான் சொன்னாலே அவங்க எடுத்த சீனை அப்படியே எடுத்து காமிச்சிருக்காங்க. நமக்கு அவ்வளவுதான். ஒரு எடிட்டிங்கோ ஒரு இந்த இடத்துல கட் பண்ணணும் இதெல்லாம் அவங்க செய்யவே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. இந்த படம் விஷால் அவர்களுக்கு ஒரு ஃபிளாப் மூவி தான். கண்டிப்பா அடுத்தடுத்த படங்கள் அவர் டைரக்ஷன் பண்ணும்போது இதெல்லாம் கத்துக்கிட்டு என்னென்ன தப்போ அதெல்லாம் சரி செஞ்சு டைரக்ஷன் பண்ணார் அப்படின்னா நல்லா இருக்கும். சோ அதனால அடுத்த படத்துல நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த மகுடம் படம் பார்த்துட்டீங்களா? சோ உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.